ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேசிக்கான சேவிங்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சேவிங்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே இதிலே போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. ஸோ டைவர்சிஃபை பண்ணால் வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நிறைய டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆர்டி சொல்லலாம், இன்னொன்று எஃப்டி, இன்னொன்று வந்து எஸ்ஐபி, இன்னொன்று வந்து கோல்டில் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்து சில்ட்ரன்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் உங்களுக்காகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணணும். ஸோ ஆர்டி வந்து யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இல்லை எதனா ஒன்று ஷார்ட் டேர்முக்கு கட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டக்குன்னு எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி எஃப்டிங்கிறது இப்போ யாருனா கல்யாணத்துக்கு அந்த மாதிரி அதுக்கெலாம் போகிறீங்கன்னா, அதுக்கு எதனா கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு, அதுக்கு எதனா காயின் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி வந்து எஃப்டி சேவ் பண்ணிக்கலாம். ஒரு 1 இயர்க்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு 1 இயர் 2 இயர் தான் அப்படின்ட்டு அந்த டைமிங்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எஃப்டி போட்டுக்கலாம். எஸ்ஐபின்றது வந்து மியூச்சுவல் ஃபண்டு கீழே வரும். ஸோ அதுவும் வந்து நமக்கு லாங் டேர்முக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டும் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். நம்ம குழந்தைங்க கல்யாணத்துக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணனால, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு காயின்ஸாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு இப்போ தான் வந்து குழந்த பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா, நீங்கள் சுகன்யா சம்ரிதி ஸ்கீமுக்கு அதோடைய 1 வயசுலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் வந்து பையன் பிறந்திருந்தான்னா வந்து அவனுக்கு பிபிஎஃப் 1 வயசுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த 2 ஸ்கீமும் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ப்ளஸ் வந்து உங்களுக்காகவும் நீங்கள் எதனா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதனா போட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இது யாருக்குன்னா ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.